ஹிடன்பர்க் அறிக்கை மற்றும் அதானி விவகாரம் தேர்தல் முடிவுகளை பாதிக்காது என்றும் அந்த விவகாரங்கள் குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவோம் என்றும் சிவகங்கை தொகுதி எம்பி கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் காங்கிரஸ் நிர்வாகி இல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அதானி மீது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வைக்கிற குற்றச்சாட்டுகளை வச்சு தேர்தல் முடிவுகள் பண்ணுவது கிடையாது. அது ஒரு சீரியஸ் இஷ்யூ. அது பாராளுமன்றத்தில் நாங்கள் எழுப்புவோம், நாங்கள் நீதிமன்றத்துக்கு போவோம், மக்கள் மன்றத்தில் அது வைப்போம். தேர்தல் முடிவுகளுக்கும் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அதனால ஒரு இஷ்யூ நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறது வச்சிருக்கோம், மக்கள் வந்து மாற்றி அந்த இதில் மாற்றி போட்டாங்க. அப்புறம் ஜார்க்கண்ட் மக்கள் வந்து ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டை ஏற்றுக்கிட்டாங்க நான் சொல்லலாமா? அப்புறம்னாக்கா நான் வந்து கர்நாடகாவிலையும் பெரிய ஐடி கம்பெனிலாம் இருக்குது, எல்லாம் தொழில்நுட்பம்லாம் நிறையா இருக்குது. 3 இடைத்தேர்தலும் நாங்கள் வெற்றி பெற்றோம். அப்போ அவங்க எல்லாரும் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டையும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் உடைய ரிப்போர்ட் குற்றச்சாட்டையும் ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது. இதையும் அதையும் முடிச்சு போடாதீங்க. மாநில தேர்தல், மாநிலத்தில் நடக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் இந்த விஷயங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. அந்தந்த மாநிலத்தில் இருக்கும் ஒரு இலக்கணத்துக்காக அங்கங்க முடிவுகள் வருகின்றன, அவ்வளவுதான். விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு மாநாடு நடத்திருக்காரு, வெற்றிகரமாக அந்த மாநாடு இருந்திருக்குன்னு ஏத்துக்கிறேன். அந்த மாநாட்டுக்கு ஒரு லேட்டன்ட் எனர்ஜி இருந்ததையும் ஏத்துக்கிறேன். ஆனா அந்த லேட்டன்ட் எனர்ஜியே ஒரு உருவமாக, ஒரு வடிவமாக, ஒரு அமைப்பாக மாறுமா இல்லையா என்பதெல்லாம் காலம்தான் சொல்லும். அவர் சில ஏதோ பிரகடனங்களை சொல்லியிருக்கிறார். அவருடைய தேர்தல் அறிக்கையில, ஒரு அரசியல் அறிக்கையில கொடுத்துருக்காங்க. சில எல்லாம் முரண்பாடுகள்லாம் இருக்கு. இன்னும் அவர் இன்னும் பிரஸ்ஸை சந்திக்கல. ஒரு நிகழ்கால நடப்புகளை பற்றிலாம் இன்னும் கருத்து சொல்லல. அதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெளிவு வரும், அதுக்கப்புறம் தான் தெரியும் மொழிய. அதனால ஒன்றும் மற்ற அரசியல் கட்சிகள் 25 ஆண்டுகளாக, 50 ஆண்டுகளாக, 100 ஆண்டுகளாக இருக்கும் அரசியல் கட்சிகள்லாம் அவரால் தான் செயல்படுகிறார் என்று சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும்.